ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது எஸ் மோஃப்ரி கேமிங் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிஎஸ் ரேங்க்டு புஷ் பண்ணுறத பார்க்க போகிறோம். அதோட ஏஸ் அடித்த வீடியோவும் இருக்குது. அதை பார்க்க மறக்காமல் மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப நாள் கழித்து பார்க்குறீங்க, எனக்காக ஒரே ஒரு சப்ஸ்கிரைபு ஒரு லைக்கை மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி வாங்க கேம் பிளேக்குள்ளே போகலாம். நானும் நேராக போய் படிக்கட்டில் நின்று எவனா வரானா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். எவனுமே வரமா இல்லை. திடீர்னு ஒருத்தன் சைட்லேருந்து பிடிச்சி அழுன்னு அழுத்த ஆரம்பிச்சிட்டான். நானும் ஓடிட்டு போய் அப்படியே ஹெல்த் ஏற்றிட்டு ஓடி போயிட்டே இருந்தேன். இந்த சைடு போவோம், இங்கே எவனா வருவான் அப்படின்ட்டு நானும் போனேன். சரி போவோம் அப்படின்ட்டு பார்த்தா டப்புன்னு நம்ம டீமில் எல்லோரும் காலியாக ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கும் என்ன பண்ணுறேன்னு தெரில. நானும் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் திரின்னு முழிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஜோனு வேறு சுருங்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா இந்த இதில் போய் ஒளிஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிக்கிட்டேன். ஜோன் வேறு ரொம்ப கிட்ட இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணேன்னு தெரியாமல் ஷீல்டு கேரில் போட்டுட்டு நேராக போனேன். திடீர்னு பார்த்தா அங்கே 4 பேர் கூட்டமாக நிற்கிறான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறமா ஒருத்தனை அடித்து டவுன் பண்ணிட்டேன். இன்னொருத்தங்களாம் சேர்த்து மொத்தமாக அழுத்தி முடிச்சு விட்டாங்க. சரி, இந்த ரவுண்ட் அவங்களுக்கு ரிவெஞ்ச் கொடுக்குற மாதிரி தரமாக ஒரு ஏஸ் அடித்து ஒரு அமௌண்ட் போட்டிருப்பேன். அதை பார்க்க மறக்காமல் மிஸ் பண்ணிடாதீங்க. நண்பா, நீங்கள் பார்க்குற எல்லோரும் லைக் அண்ட் ஷேர் பண்ணாமலே பார்க்குறீங்க. எனக்காக ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பா. அதோட நெக்ஸ்ட்டு வீடியோ நம்ம ஃப்ரெண்டோட 1vs1 போட போகிறோம். அதுக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு 50 லைக் வந்துச்சுன்னா நான் என் ஃப்ரெண்டோட 1vs1 வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ எல்லோரும் இப்போ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சரின்ட்டு சொல்லிட்டு நானும் இந்த பில்டிங் மேலே ஏறி நேராக போய் அடுத்த பில்டிங் ஜம்ப் பண்ணி அடுத்த பில்டிங்க்கும் போயிட்டேன். அதுக்கப்புறமா கீழே போய் எவனா வரானான்னு பார்க்கலான்னு நானும் கீழே போய் நின்று எவனா வரானான்னு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா யாருமே வரல. அப்புறம் திடீர்னு ஒருத்தன் உள்ளே போகும்போது வந்தான். அவனுக்கு சரியான டேமேஜ், ஆனால் ஒன்றுமே ஆகலை. இன்னொருத்தன் சைடில் வந்தான். அவனுக்கு சரியான டேமேஜ், ஹெட்டிலே போட்டு படுக்க வச்சாச்சு. கீழே கிளியர் பண்ணிட்டேன். திடீர்னு ஒருத்தன் பின்னாடி வந்து அடித்தான். அவனையும் முடிச்சு விட்டு அடுத்து இன்னொருத்தன் அவனையும் முடித்து மொத்தம் 3 பேரையும் முடிச்சாச்சு. எங்கள் டீம்லேயும் எல்லோரும் டவுனு, அவனுங்க டீம்லேயும் எல்லோரும் டவுனு. இன்னும் ஒருத்தனை அடித்தான். மாசா ஏஸ் அடிச்சிடலாம் நானும் நின்று பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் மெடிக்கெட் போட்டு பார்த்தா அவன் வர்ற மாதிரியே தெரில. அதுக்கப்புறமா திடீர்னு அடுத்த பில்டிங்க்கு ஜம்ப் பண்ணி போயிட்டான். அதுக்கப்புறமா சரி எப்போ வருவான்னு பார்ப்போன்னு பார்த்தா அவன் அங்கேயே சுற்றிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா அடுத்த பில்டிங் ஜம்ப் பண்ணலான்னு ஜம்ப் பண்ணி போனான். இப்போ பாதி டேமேஜ் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நேராக ஓடி போய் ரஷ் அடித்து மீதி டேமேஜ் கொடுத்து கில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஏர்லேயே அவனை முடிச்சு விட்டு மாசாக ஒரு ஏஸ் அடித்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஒரே ஒரு அமௌண்ட்டை போட்டு மாசாக ஏஸ் அடித்தாச்சு. நண்பா, நம்ம கில்டில் யாரும் சேரல. அதனால் சீக்கிரமாக எல்லோரும் சேர்ந்துக்குங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் என்னோடய கில்டு யூஐடி இருக்கும், அதை போட்டு பார்த்து எல்லோரும் சீக்கிரமாக சேர்ந்துக்குங்க. சரி, இப்போ வாங்க கேமுக்குள்ளே போகலாம். நேராக போனால் ஒருத்தன் டவுன் ஆகிட்டான். அவனை ரிவைவ் பண்ணி விட்டு நான் பின்னாடி போயிட்டேன். ஏன்னா எவனா முன்னாடி அடிச்சுலாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நானும் அவன் பின்னாடி போயிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா 2 பேர் காலி ஆகிட்டானுங்க. அவனுங்க ஸ்குவாடாக அழுத்தலான்னு பார்த்தானுங்க. நானும் இங்கே உட்காந்து எவனா வருவான், அங்கே ஒருத்தன் இருக்கான், அவனை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். திடீர்னு ஒருத்தன் பின்னாடி அழுத்தி முடிச்சு விட்டான். இந்த ரவுண்டு போட்டு அந்த அடித்து முடிச்சு விட்டாங்க. இப்போ தான் ரிவெஞ்ச் தந்தோம், அவனுங்க நமக்கு ரிவெஞ்ச் தந்துட்டானுங்க. இப்போ திருப்பியும் ரிவெஞ்ச் நம்ம அவங்களுக்கு தந்தே ஆகணும்னு சொல்லிட்டு நானும் போனேன். எல்லோரும் முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அவனுங்க பின்னாடியே போய் இந்த பில்டிங்க்கு மேலே போய் ஏறி உட்காந்துட்டேன். அதுக்குள்ளே நம்ம டீம் மட்டும் 2 பேரை முடிச்சு விட்டாங்க. நானும் சும்மா அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்தேன். ஒளிஞ்சேன், எவனா வரானான்னு பார்த்தேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னு தெரியாமல் அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு இருந்தேன். பார்த்தா இனிமே இல்லை. திடீர்னு மேலேருந்து 2 பேர் டேமேஜ் கொடுப்பானுங்க. நானே ஹெல்த் ஏற்றிட்டு ஒரு கவர் எடுத்து நின்றுக்குவேன். பார்த்தா ஒருத்தன் ரிவை ஆகிட்டான். எப்படி ரிவை ஆனானே தெரில. எங்கள் டீம்லேயும் ஒருத்தன் டவுன் ஆகிட்டான். அதுக்கப்புறமா நான் அங்கே இங்கேன்னு போய் அப்படியே மேலே போய் அடித்தலாம் பார்க்குறக்குள்ள
இன்னொருத்தனையும் முடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறமா நானும் பில்டிங்கில் போய் ஏறி எவனாவது வரானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறக்குள்ளே 2 பேர் ஆகிட்டாங்க. இன்னும் 2 பேர் நம்ம போய் அடிச்சிடலான்னு சொல்லி முடிக்கலை. அதுக்குள்ளே ஒருத்தனை முடிச்சு விட்டாங்க. இன்னும் ஒருத்தனை அவனையா நம்ம அடிச்சிருவோன்னு சொல்லிட்டு நேராக ஏறி போயிட்டுருந்தேன். திடீர்னு கிரனேடு வந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு அங்கே டவுன் ஆகிக்காந்தான். அவனையும் முடிச்சு விட்டாங்க. எங்கே இருக்கான்னு பார்த்தா அங்கே மவுஸ் கேரக்டர் போட்டு அங்கே போய் ஒளிஞ்சிக்கிட்டான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நாங்கள் 3 பேரும் ஒன்றா போனோம். அதுக்கப்புறமா திடீர்னு அடித்து முடிச்சு விட்டான். நம்ம ஃப்ரெண்டு க்ளோவால் போட்டு ரிவைவ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா நானும் மெடிக்கெட்டு போட்டுட்ருந்தேன். மெடிக்கெட்டு போட்டு பார்த்தா திடீர்னு திருப்பியும் முடிச்சு விட்டான். இவனுங்க 2 பேரும் எப்படி ஆடுவானுங்கன்னு தெரியாது. எப்படியா ஜெயிச்சிருங்கடா. பார்த்தா இன்னொருத்தனையும் முடிச்சு விட்டான். இவன் தான் அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொருத்தன் தான். அவன் ரிவைவ் பண்ணுற கேப்பில் அப்படியே மவுஸ் கேரக்டர் போட்டு வந்தபோது தப்புன்னு ஏறி அடித்து நம்ம டீமெட்டு முடிச்சு விட்டாங்க. இப்போ அவனுங்க 2, நம்ம 2. சரி, இந்த மேட்ச்சில் நிறைய கில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பான்ஃபயர் போட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா போவோன்னு சொல்லிட்டு ஏற்றிட்டு இருந்தேன் ஈபி ஏறினோடனே நேராக ஏறி போய் எவனா வரானான்னு பார்ப்போன்னு பார்த்தா என்கிட்ட லாங் ரேஞ்ச் இல்லை, ஷார்ட் ரேஞ்சுன்னு இருந்துச்சு. சரி பரவாயில்ல, சமாளிச்சுக்கலான்னு நானும் போனேன். அதுக்கப்புறம் போய் ஏர் ட்ராப் பிடிக்கலான்னு சொல்லிட்டு ஏர் ட்ராப்பில் போய் பிடிச்சிட்டு இருந்தோம். பிடிச்சிட்டு எவனா வரானான்னு பார்த்துட்டு இருந்தா எவனுமே வரல. அதுக்கப்புறமா நாங்கள் நேராக ஏறி ரஷ் பண்ணிகிட்டு இருந்தோம். திடீர்னு மேலே ஒருத்தன் எட்டி பார்த்து அடிச்சிட்டான். திடீர்னு பின்னாலேருந்து ஒருத்தன் எங்கள் 2 பேரையும் அடித்து டவுன் அடிச்சிட்டான். என்னையும் முடிச்சு விட்டான். அதுக்கப்புறமா நம்ம டீமெட்னா 2 பேர் ஆடிட்டு இருந்தானுங்க. அவனுங்க ஜெயிப்பானுங்களான்னு எனக்கு தோணலை. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் தான் நல்லா அடிச்சிட்டு இருந்தான். இவன் போகிறான் வரான், மெடிக்கெட்டு போகிறான், ஒன்றுமே பண்ணல. அவன் தான் எல்லாத்தையும் போட்டு அடிச்சிட்டு இருந்தான். இங்கே பார்த்தா கீழே ஒருத்தன் மவுஸ் கேரக்டர் போட்டு இவனை அடிக்க வந்தான். அவன் மேலே போயிட்டான். இவன் கீழே நின்றுட்டுருக்கான். என்ன பண்ணுறான்னு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறமா இவன் அடித்து முடிச்சு விட்டான். 3 பேர் அடித்து. இப்போ அவனுங்க 2, இப்போ நாங்கள் 3. இன்னும் ஒரே ஒரு மேட்ச் எப்படியா ஜெயிச்சிட்டோன்னா இந்த மேட்ச்சு போய் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு நானும் கன்னெல்லாம் வாங்கிட்டு 99 லெவல் ஜீப்பை போட்டுட்டு நேராக ஏறி போயிட்டே இருப்பேன். நேராக ஏறி போய் எவனா வரானா இங்கே ஒளிஞ்சு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எவனுமே வர்ற மாதிரி தெரில. அதுக்கப்புறமா இங்கே க்ளோவால் இருந்துச்சு. க்ளோவாலை போட்டு இங்கே அடிச்சிட்டு நேராக மேலே ஏறி போய் எவனா வரானான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு நானும் மேலே ஏறி போய் நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அடுத்த இதுக்கு போய் அங்கே எவனா இருக்கானான்னு பார்க்கலான்னு பார்த்தா இங்கே ஒருத்தன் நம்ம டீம்மேட்டு டவுன் அடிச்சிருந்தான். அவனுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துட்டேன். நான் போகிறக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சு விட்டு ஜெயிச்சிட்டாங்க. நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்காக ஒரே ஒரு லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.